நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஜய் 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 ப்ளீஸ் 2 மினிட்ஸ் இருங்க. நான் உங்களுக்கு உடனே வேற பூரி செஞ்சு தரேன். அந்த பூரி எப்படி வீணாச்சுன்னு தெரியல. அது எப்படி வீணாச்சுன்னு எனக்கு தெரியும் பிரியா. அதுல உன் கவனம் இல்ல, அவ்வளவுதான். பிரியா, உன் தங்கச்சியை தவிர இந்த வீட்டுல என்ன நடக்குதுங்கிறது கவனி. ஆனா உனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்ல போல இருக்கு. பட் பிரியா, நான் லஞ்ச் பத்தி மட்டும் பேசவே இல்ல. இதை விட பெரிய விஷயம். அஜய், நான் இன்னைக்கு ஸ்ருதிக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும்னு நினைச்சேன். ஏன்னா அவ திரும்பி வரும்போது. எக்ஸாக்ட்லி பிரியா, அதான் நானும் சொல்றேன். பிரியா 2 நிமிஷம் சுத்திக்கு அக்காவா இருக்கிறத விட்டுட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண. ஒருவேளை உன்னால் அது கூட செய்ய முடியலன்னா தயவு செஞ்சு ஒண்ணு மட்டும் பண்ண. அட்லீஸ்ட் நான் உனக்கு உன் தங்கச்சியோட இம்பார்ட்டன்ட்ங்கிறத ப்ரூவ் பண்ண. ஆமா அஜய், நீங்களும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நான் உடனே தேவையில்லாம உங்களுக்கு பேசாத. நான் ஆபீஸ்க்கு போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். அஜய் அஜய் ப்ளீஸ் அஜய், நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். ஸ்ருதி, நீங்க ஆபீஸ்க்கு போறீங்களா? நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேனே. நான் வீட்டுக்கு தான் போறேன். பிரீத்தி, அம்மா அத்தை, பிரீத்தி வந்திருப்பால. நான் அவளை போய் பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். நீ பிரீத்திய வேணா அப்புறமா பார்க்கலாமே. இப்ப அஸ்வின் தம்பி வீட்டுக்கு தானே போறாரு. கிளம்பு, நீ அவர் கூட போ. ஆனா அப்பா எங்க இருக்காரு? இங்க வந்ததுல இருந்து அப்பா கிட்ட பேச எனக்கு நேரமே கிடைக்கல. அவர்கிட்ட நிறைய விஷயம் பேசணும். அதனால நீங்க இப்ப கிளம்புங்க, நான் அப்புறமா வரேன். ஸ்ருதி, நீ கண்டிப்பா திரும்பி வீட்டுக்கு வந்துருவேல? ஐ மீன், வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு வரது தவிர என்கிட்ட வேற வழி இல்லைங்க. என்ன இன்னைக்கு சுருதியோட பிறந்த நாளா? ஆனா சுருதி இத பத்தி சொல்லவே இல்ல. பிரியா கூட இத பத்தி எதுவும் சொல்லலையே. இப்ப புரியுது. நடந்த விஷயங்களுக்கு அப்புறம் அவ பிறந்த நாளை கொண்டாடக்கூடாதுன்னு சுருதி முடிவு பண்ணிருப்பா. அதனாலதான் எதுவும் சொல்லல. அவ வயசை விட அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணா இருக்காள்ல. சின்ன நல்ல வேளை நீ மதுமதி வீட்டுக்கு போய் அவ கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு வந்த. சின்ன, நீ சுருதி மருமகளுக்கு ஏதாவது பரிசு வாங்கினியா? ஹலோ அஸ்வின், மேனேஜரா? நான் தான் மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின் பேசுறேன். எனக்காக நீங்க ஒரு gift அனுப்பியிருக்கீங்கல்ல, அது ரொம்ப அழகா இருக்கு. அதான் தேங்க்ஸ் சொல்ல ஃபோன் பண்ணேன். பிறந்த நாளைக்கு வாழ்த்துக்களாவது நீ சொன்னியா இல்லையா? பட் எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் வரும், நான் கிளம்புறேன். சின்ன, இது வரைக்கும் யாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. சின்ன, சுருதிக்கு கூட சொல்ல மாட்டியா? சொல்லு.
Hey Owen, what's up man? Huh? Birthday surprise ah? Wow Owen, நீ birthday surprise கொடுக்க போறியா? Yes, birthday surprise. ஆனா birthday யாருக்கு? Let me check. Come on. Shruti. Yes. இன்னைக்கு ஸ்ருதிக்கு பர்த்டே வா? Oh yes. ஆனா நான் ஸ்ருதியோட பர்த்டேங்கறத எப்படி மறந்தேன்? Owen. Owen. Owen my dear brother. நீ ஸ்ருதிக்காக ஏதோ சர்ப்ரைஸ பிளான் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். I mean உண்மையிலே பிளான் பண்றியா? என் ஹாட்ல இருந்து பிளான் பண்றேன். ஹாட்ல இருந்து என்னது? தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடுறியா? அவ ஏற்கனவே என் மேல கோவமா இருக்கா. கோவமாவா? You mean angry girl? அப்படின்னா ஓவன், எனக்கு இப்பதான் புரியுது. நீ ஸ்ருதியோட பிறந்த நாள மறந்துட்ட. அதனாலதான் ஸ்ருதி உன் மேல கீரமா இருக்காங்க. கோவமா இருக்காங்கன்னு சொல்லணும். யா, அதேதான். That's what I mean. ஆனா கவலைப்படாத, நான் உனக்கு ஐடியா கொடுக்கறேன். நான் உனக்கு சூப்பரான ஐடியாலாம் கொடுக்கறேன். சூப்பர் ஹிட் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ருதியோட கோபம் அப்படியே பறந்து போயிடும். கூலா. எனக்கு அந்த பேக் வேண்டாம். அது ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அந்த மாதிரிலாம் சொல்ற சுதி? அஸ்வின் தம்பி உனக்காக ரொம்ப பாசமா வாங்கியிருக்காருல்ல? பாசம் இல்ல, பணத்தை வச்சு. ஸ்ருதி, நீ இந்த பேக்கை கொண்டு போனா அஸ்வின் தம்பி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீங்க வேணா பாருங்கம்மா, என்னோட அம்மன் சிலை இந்த பேக்ல வச்சா காணாம போயிடும். அப்புறம் நான் என் அம்மன் சிலையை எங்கெங்கயோ போய் தேட வேண்டியிருக்கும். சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத, கொஞ்சம் வாயை மூடு. பகவானே கிருஷ்ண கிருஷ்ண. இந்த ஸ்ருதி, இதையும் பேக்ல வச்சுக்க. சரி சுதி, நேரம் ஆயிடுச்சுல, நீ வீட்டுக்கு கிளம்ப. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அரே சூப்பர் ஐடியா பாஸ். ஓ, அப்படின்னா நான் இப்ப சல்மான் கானுக்கு கால் பண்ணி அவரை ஸ்ருதியை பார்க்க வாங்கன்னு சொல்லணுமா? Of course ஓவன். அவர் தானே ஸ்ருதியோட ஃபேவரட். ஸ்ருதியோட ஃபேவரட் படிக. படிகர்னு சொல்லாத, நடிகர்னு சொல்லு. சாரி. அப்புறம் நீ ஐடியாவை உன்கிட்டே வச்சுக்கோ. ஓவன், do one thing. ஒரு நல்ல கேக்கா வாங்க, அந்த கேக்க கட் பண்ணு, அப்புறம் சுத்திக்கு ஹேப்பி பர்த்டே டு யூன்னு விஷ் பண்ணு. That's it. நாங்க என்ன சின்ன பசங்களா கேக் கட் பண்ணி பாட்டு பாடி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றதுக்கு? இப்ப நீ பேசியே ஆகணுமா என்ன? இதெல்லாம் இப்ப யார் செய்யறாங்க? இது ஒரு ஐடியாவா? ஓ ப்ளீஸ் ஓவன். இந்த காதல் இருக்கே, இந்த காதல் பொண்ணுங்களை அப்படியே மயக்கிடும். கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கணும், கொஞ்சம் மேஜிக்கா இருக்கணும். அப்புறம் ஒரு செகண்ட்ல அவங்க கோவம் ஃபுல்லா அப்படியே போயிடும். ஓ அப்படியா? கன்சிடரிங் நான் ஏற்கனவே அவளுக்கு gift வாங்கி கொடுத்துட்டேன். ஏற்கனவே வாங்கி கொடுத்துட்டியா? என்ன பேக் இது? மாட்ட கூட கஷ்டமா இருக்கு. வாங்கினவங்களுக்கு மூளை இல்ல, செய்யறவங்களுக்கு மூளை இல்ல. இந்த பேக்ல எல்லா திங்ஸையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்க வேண்டியதா இருக்கு. இது செய்யறது என்ன பெரிய விஷயமா? ஒரு துணி எடுத்து தைச்சா போதும், பேக் ரெடி ஆயிடும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸ்ருதின்னு சொல்லிட்டு போலாம்ல, அது அவரால் முடியல. ஆனா கிஃப்ட் மட்டும் கொடுக்கறாரு. ஏன் தான் இவர் இப்படி இருக்காரோ? பரவாயில்லையே, தக்காளி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். அண்ணன், தக்காளி எவ்வளோ? 25 ரூபாமா? பை இல்லையா? இல்லங்கம்மா, பை இல்ல. ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க இதுல போட்டுருங்க.
What an amazing deal, Vavan! 2 days and 3 nights in Goa. Wow! நீங்க ரெண்டு பேரும் இங்க போகலாம்ல? நான் ஒரு வாரம் பத்தி பேசல, இன்னைக்கு பத்தி மட்டும் தான் பேசுறேன். அப்படின்னா அமேசிங்கா ஏதாவது பிளான் இருக்கா? நானே யோசிக்கிறேன். நான் ஒன்னும் உன்னோட ஹெல்ப் கேட்கல. ஓ பவன், நான் மட்டும் இங்க இல்லன்னு வச்சுக்க, நீயும் அஜயும் காஞ்சி போன கருவடங்க மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அண்டா நியூ இயர் பிளான கொடுத்தது யாரு? நல்லா யோசிச்சு பாரு. ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. உன்னோட ஐடியாவால அஜய் இங்க சார்லி ஓட்டிக்கிட்டான். அப்புறம் அவனை காப்பாத்துறதுக்கு நான் தான் போனேன். பட் ஆனா நைட்டு 12 மணிக்கு ஸ்ருதியோட மூஞ்ச தானே நீ பூட்டி விஷ் பண்ண. என்ன பூட்டி இல்ல, அது பார்த்து. யா யா யா, தட்ஸ் வாட் ஐ மீன். பூட்டி பாட்டி பார்த்து எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. அப்புறம் இப்ப பாரு, நீ ஸ்ருதி கூட சேர்ந்து லைஃப் ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ற. I know what to do. அப்படியா? என்ன என்ன என்கிட்ட சொல்லு. ஸ்ருதி கூட சேர்ந்து வாழ போறது நானா இல்ல நீயா? இல்ல நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கீரையா கொடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொடுங்க. இது காட்டுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி. இந்த பேக் பெருசா இருக்கிறதும் நல்லதுதான். தேவையான காயெல்லாம் வாங்கியாச்சு. ஆட்டோ ஸ்ருதி, இங்க பாரு. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இல்ல ஹாஹான்னு இப்படி எழுத்துக்கிட்டே இருக்க போறீங்களா? ஏன் இந்த பேக் இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கா? அட கடவுளே, என்னது இது? எல்லாம் நசங்கிடுச்சு போல. உள்ள என்ன இருக்கு? தக்காளி. வாட்? தக்காளியா? இந்த பேக்ல நீ தக்காளி போட்டியா? அதனால என்ன? என்னோட பழைய பேக்ல தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாத்தையும் வாங்கி போடுவேன். இத்தனை வருஷமா என் பேக் என் கூட இருந்தது. ஆனா இந்த பேக் ஒரே நாள்ல இப்படி ஆயிடுச்சு பாருங்க. உன்னோட பழைய பேக்கோட ரேட் என்னன்னு தெரியுமா? அது 200 ரூபாங்க. நானே சரோஜினி மார்க்கெட்டுக்கு போய் வாங்கினேன். ஓ, 200 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி இல்ல? அப்பவே எனக்கு தோணுச்சு. அந்த கடைக்காரன் அப்படி சிரிக்கும் போதே அவன் என்னை ஏமாத்துறான்னு எனக்கு தோணுச்சுங்க. 150 ரூபாய்க்கு வாங்கி இருக்கணும். இது நீங்க எவ்வளவுக்கு வாங்குனீங்க? இது வெறும் 2 லட்சம், அவ்வளவுதான். 2 லட்சமா? உங்களே யாரும் ஏமாத்திட்டாங்க. 2 லட்சமா? இது டிசைனர் பேக். இங்க பாருங்க, பேக்ங்கிறது வீட்டு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக தான். இந்த வீட்டையே வைக்கிறதுக்காக இல்ல. இவ்வளவு காஸ்ட்லியான பேக்கா? ஆனா எனக்கு துணியால செஞ்ச பேக் தான் பிடிக்கும். ஒண்ணு ஓ ஃபேஷன் சென்ஸ் என்னன்னு சொல்றது? காஸ்ட்லி பொருள்னா உனக்கு பிடிக்காதுல? எப்படி இருந்தா என்ன, என் பழைய பேக் இப்படி எல்லாம் ஆகவே ஆகாது. அம்மா சுருதி, பாட்டி, என்ன இதெல்லாம்? அக்கா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டான்னு. பிரியா என்கிட்ட எதுவும் சொல்லல, கவலைப்படாத. சின்னதான் வீட்டுக்கு வந்து சொன்னா. எதுக்கு கவலைப்படாத. உனக்கு ஆரத்தி எடுக்கணும்னு மட்டும் தான் நினைச்சேன். அப்படியே உன்னை ஆசீர்வாதமும் பண்றேன். சின்னா, சுருதி கையில இருக்கிற அந்த பேக்கை வாங்கு.
நல்லா இருமா சுருதி. அத்தை உங்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. Thank you. Happy birthday, Shruti. All the best. தேங்க்யூ. Thank you, Shruti. பாட்டிமா, அக்கா எங்க இருக்காங்க? அவளோட ரூம்ல இருக்கா. அஞ்சலி எழுப்ப வேண்டாமேன்னு நினைச்சேன். சின்னா, இப்பவாது சுருதிக்கு வாழ்த்து சொல்லலாம்ல? Come on. ஹாப்பி சிங் உங்களை கேட்டதா சொல்ல சொன்னாரு. அப்புறம் உங்க ஹேண்ட்ஸ் ஃப்ரீ உங்க பாக்கெட்ல இருக்கு, தேடி பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூட சொல்ல தெரியாது. அதோட பேக் எவ்வளவு காஸ்ட்லியா வாங்கியிருக்காரு. ஆனா நான் ஒண்ணும் குறைஞ்சவில்லை. இந்த பேக் ஒரு நிமிஷத்துல வீணாக்கிட்டேன். நீ உள்ள போக கூடாது. ஏன்? ஐ மீன் இப்படி போக கூடாது. அதான் ஏன்? நான் தான் சொல்றேன்ல. நான் அத்தையோட வீட்டுக்கு போறேன். ஸ்ருதி, இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. ஐ மீன் ஜஸ்ட் நீங்க பேசுறது எப்பவுமே எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்காவது புரியுமா? சாரி. Bovin, everything is done. நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். Bovin பிரதர், நீ அதை நோட் பண்ணியா இல்லையா? எல்லாத்தையும் செக் பண்ணு. ஓகே ஓகே. மேடம் ப்ளீஸ் சைன் பண்ணுங்க. நான் உங்களோட முகத்துல மறுபடியும் சிரிப்பை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பாத்தியாச்சுன்னா அவர் எனக்காக இந்த பொக்கேவை அனுப்பி வச்சிருக்காரு.
இவ்வளவு அழகா இருக்குல்ல? அக்கா இத நான் தான் ஆர்டர் பண்ணேன். நீதான் வர வச்சியா? அது வந்து எனக்காகவா?